தமிழக அரசியலில் தற்போது மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்து வரும் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜயின் டெல்லி பயணம்தான். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு விஜய் முதல் முறையாக டெல்லி சென்றிருப்பதால் இந்த பயணம் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. இன்று தனி விமானம் மூலம் டெல்லி சென்றடைந்தார் முதலமைச்சர் விஜய். அவருக்கு தேசிய மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதற்கு முன்பு சிபிஐ விசாரணைக்காக டெல்லி சென்றிருந்த விஜய் இன்று தமிழக முதலமைச்சராக தேசிய தலைநகருக்கு அதிகாரப்பூர்வ பயணமாக சென்றிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது. டெல்லி சென்றதும் முதலமைச்சர் விஜய் நேராக தமிழக இல்லத்திற்கு சென்றார். அங்கு காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த பயணத்தின் முக்கியமான நிகழ்வு என்னன்னா, இன்று மாலை பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் முதலமைச்சர் விஜய் சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்பில் தமிழகத்திற்கு தொடர்பான பல முக்கிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மேகதாது அணை விவகாரம் தற்போது முக்கிய பிரச்சனையாக இருப்பதால் அது குறித்து பிரதமரிடம் விஜய் நேரடியாக வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட முயற்சி செய்து வரும் நிலையில் கீழ்மட்ட மாநிலங்களின் அனுமதி இல்லாமல் அந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கக்கூடாது என்ற கோரிக்கையை தமிழக அரசு தொடர்ந்து முன்வைத்து வருகிறது. அதோடு மட்டுமில்லாமல் நீட் விலக்கு, மெட்ரோ ரயில் திட்ட நிதி, மதுரை மற்றும் கோவை மெட்ரோ திட்ட அனுமதி, தமிழகத்திற்கு நிலுவையில் உள்ள நிதி ஒதுக்கீடு, விவசாயிகளுக்கான உர விநியோகம், சமக்ர சிக்ஷா அபியான் திட்ட நிதி, 3 மொழிக் கொள்கை விவகாரம், கச்சத்தீவு மற்றும் மீனவர் உரிமை பிரச்சினை, முல்லை பெரியாறு அணை நீர் மட்டம், இப்படி தமிழகத்திற்கு தொடர்பான பல முக்கிய கோரிக்கைகளையும் விஜய் மத்திய அரசிடம் வலியுறுத்துவார் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மேலும் இந்த பயணத்தின் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் முதலமைச்சர் விஜய் சந்திக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவை நிதிகளை விரைவாக விடுவிக்க வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரையும் விஜய் சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதனால் இந்த டெல்லி பயணம் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்துள்ளது. அதேபோல் நாளை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழக அரசு நிதி உதவியுடன் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையையும் முதலமைச்சர் விஜய் திறந்து வைக்க இருப்பதாக கூறப்படுகிறது. மொத்தத்தில் முதலமைச்சராக விஜயின் முதல் டெல்லி பயணம் தமிழக அரசியலில் அடுத்தடுத்த பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்குமா? மத்திய அரசுடன் புதிய உறவு உருவாகுமா? தமிழகத்தின் முக்கிய கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்குமா என்பதுதான் தற்போது அரசியல் வட்டாரத்தில் மிக பெரிய கேள்வியாக மாறியுள்ளது. தமிழக அரசியல் பிரேக்கிங் அப்டேட்ஸ், வைரலாகும் உண்மைகள் மற்றும் இப்படிப்பட்ட முக்கியமான தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இப்பவே நம்ம ஃபேக்ட் வாஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. விஜய் சார்